அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. அடுத்த நூலாக கனவின் கசியல் நூலுக்கு சிறப்புரையாற்ற சுந்தரவல்லி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த புத்தகம் 5 பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் பாகம் எல்லா புகழும் இறைவனுக்கே, 2வது பாகம் நீங்காத நிழல் அம்மாக்கள், 3வது பாகம் தீரா நதி அன்பு, 4வது பாகம் தேடலின் குறுநகை, 5வது பாகம் பகடை உருட்டும் படை. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ற இந்த பாகத்துல ஒரே ஒரு பாட்டு. அந்த பாட்டு நம்ம இந்த உலகமே கடவுள் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டத்தாலதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஆத்தர் ரொம்ப நம்புறாங்க. அதனால கடவுளுக்கு ஒரு நன்றி கூறி, என்னோட உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு, எல்லாத்துக்குமே அந்த கடவுள் தான் காரணம், நான் வாழ்ந்தாலும் நான் தாழ்ந்தாலும் அது கடவுளாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் கவிதை அந்த கடவுளுக்கு தன்னோட பரம்பொருளே அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கவிதை நீங்காத நிழல் அம்மாக்கள். இதுல 3 கவிதை கொடுத்திருக்காங்க. அவங்க அம்மா இங்க இருக்காங்க. அதுல 3வது கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கவிதை நேரத்துல நான் சொல்றேன். இப்படித்தான் இருக்கிறது அம்மாவின் அன்பு, வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் பொடி எழுத்து சரியா தெரியல, சீக்கிரம் கண்ணுல அறுவை சிகிச்சை செய்ய கோரி சொல்கிறாள். யாருக்கும் அகப்படாமல் என் முழங்கை ஓரம் வழியில் ஒளிந்து கொண்டிருந்த சிறிய புள்ளியளவு கொப்புளத்தை மட்டும் எப்படியோ அடையாளம் கண்டு கேட்கிறாள். அன்பின் பொருட்டு புறையோடி கிடந்த கண்ணும் மங்கிய பார்வையை சற்று தளர்த்தி கொடுக்கும் போல. இந்த விஷயம் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண விஷயம். அம்மாக்கள் அவங்களுக்காக எந்த விஷயங்களையுமே தனக்காக அப்படின்னு அம்மா எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. ஆனா இந்த இது ரொம்ப அவங்க வாழ்க்கையில அதை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது கூட அவங்க அம்மா அவங்களோடத பார்க்காம என்னோடத பாக்குறாங்க அப்படின்ற சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து தீரா நதி அன்பு. இந்த அன்புன்ற விஷயம் ஃபுல்லா காதல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதிகமான எழுத்து என்னவள் என்னவன் அப்படின்ற மாதிரியான காதல் எல்லாமே இந்த உலகம் சொல்லல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தன்னோட காதலியா இருக்கலாம், காதலனா இருக்கலாம். இந்த கவிதை ஃபுல்லா, இந்த பாகம் ஃபுல்லாவே எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ரொம்ப இருட்டுல இருக்கேன், நீ என்னை வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டேன், நான் ஒரு இருட்டை நோக்கி நான் போயிட்டு இருந்தேன், என்னோட வாழ்க்கை ரொம்ப அடைஞ்சிருந்தது. எல்லாரோட வாழ்க்கைக்குமே தன்னோட பார்ட்னர் தான் ஒரு வெளிச்சமா இருப்பாங்க. அதை இவங்க அதிகமா திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப வெளிச்சத்து கொடுத்தவனின்றத அதிகமா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபீல் பண்றேன். உன் மீதிருந்த நேசம் எதுவும் மாறவில்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. காற்றை புதுப்பிக்கும் மரத்தின் இலைதான் உதிர்ந்த பின் மண்ணையும் புதுப்பிக்கிறது. உன்னையும் என்னையும் புதுப்பிக்கும் இந்த அவகாசம்தான் காலத்தின் நிழலில் ஆசுவாசமாக உறங்கி கொண்டிருக்கும் நம் அன்பையும் புதுப்பிக்கும், கனியட்டும் காத்திரு. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, காதலருக்கும் காதலிக்கும் ஏதோ ஒரு சண்டை போல, பிரச்சனை போல, அவங்க பேசாம இருக்காங்க. என்னடா அவ பேசாம இருக்காங்கன்றக்காக இது காதல் தோல்வியில முடிஞ்சிடாது இல்லையா? கண்டிப்பா ஒரு நாள் என்கிட்ட பேசுவேன், அதுக்காக நான் வெயிட் பண்றேன், அதுக்காக நம்ம காதல் தோத்துறாது, அந்த காதல் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்றாங்க. அடுத்த ஒரு அழகான விஷயம், என் பாலையில் எவருக்கும் புலப்படாத சோலை ஒன்றுன்று, அதனுள் அலைந்து திரியும் பட்டாம்பூச்சி அவள் அவன் அப்படின்னு. என்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா எல்லாரோட கெட்டவருக்குமே ஒரு நல்லவன் இருப்பான், எல்லாரோட நல்லவங்களையும் ஒரு கெட்டவன் இருப்பான்ற மாதிரி எனக்குள்ள ஒரு அழகான விஷயம் இருக்கு. அது உன்னோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, நீ அதுல பட்டாம்பூச்சியா இருக்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. திசையெங்கும் உன் குரல் கேட்கிறதே, அழைப்பாயோ மீண்டும், திகைப்பேனோ யானும், என் யாதும் நீயாகும் போது மூச்சு முட்டும் காதலின் சுவாசம் காலத்தின் கட்டாயத்தில் நிகழ்ந்ததன்றி திட்டம் வகுத்ததல்ல. தேடலின் உணர்வில் உதித்த உயிரோவிய கவிதையோ நாம், நிலவிடம் கேட்ட வரமோ நினைவில் மட்டுமே நீங்காமல், செரிக்க முடியாத அழுகிய அழகிய நினைவுகளை பசியார அழகாக ஊட்டும் காதல் அயோக்கியன் காலம் தாண்டி வாழ்க. இந்த விஷயத்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காதல் தோல்விக்கு அப்புறம் அந்த காலத்தை நம்மளால மறக்கவே முடியாது. திருப்பி திருப்பி நம்ம அதிலே போய் நின்றுருவோம், ஒரு சுழந்துகிட்டே இருக்கும். இப்ப 20ல நம்ம விரும்புறோம்னா 25 ஆகும், 30 ஆகும், 35 ஆனாலும் திருப்பி நம்ம அந்த 20க்கே கொண்டதுக்குள்ள விட்டுரும். அதான் அவங்க அழகா சொல்ல வராங்க. அந்த காலத்தை அந்த காதலை அயோக்கியன் அப்படின்ற இடத்துல அவங்க சொல்றதுக்கு காரணம் திருப்பி திருப்பி என்னோட அதுக்கே நீ கொண்டு போய் என்ன சேர்த்துடுற அப்படின்றத அவங்க அழகா சொல்றாங்க. உன் ஒற்றை சொல்லுக்கு கலந்தாடும் மேகம் கூட கலந்தாடி வடிவம் பெறும், நானும் அப்படித்தான் உன்னால் உனக்காக ஆடும் பொம்மலாட்டம் நான். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேகம் ஃபுல்லா கலைஞ்சிருக்கு, அந்த மேகம் கலைஞ்சிருக்கும் போது நீ ஒரு பார்வை பார்த்தோன்னே அந்த கலைஞ்சிருக்க மேகம் கூட ஒன்னா சேர்ந்துருது, அதே மாதிரி நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க இதுல மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பாலடைந்த வீட்டில் பாலைவனத்திலும் துளிர்விட்ட செடியும் அவள்தான், மலர்ந்த மலரும் அவள்தான்,
ஒட்டுமொத்த உலகையும் உவகையும் காட்டிய அவளுக்கு என்னால் தர முடிந்தது வெறும் காதல் மட்டுமே. அதாவது அந்த காதலை தான் அவளும் கொடுக்குறா. ஆனா அந்த காதல் வந்து அவருக்கு வாழ்க்கையா இருக்கு. ஆனா அவரோட காதலை சொல்லும்போது வெறும் காதல் அப்படின்னு எப்படி சொல்ல முடியுதுன்னு தெரியல. அவர் கொடுக்குற காதலை விட அவங்க கொடுக்குற காதல் அவருக்கு ரொம்ப அதிகமா தெரிஞ்சிருக்கு. அதனால ஆத்தர் இந்த இடத்துல அவரோட காதலை ரொம்ப கம்மியா ரொம்ப சிறுமப்படுத்தி அவங்களோட தன்னோட காதலியோட காதலை ரொம்ப அதிகப்படுத்தி கூறியிருக்காங்க. காற்றை பருகும் காணலின் வெப்பத்தில் கருகும் போது மழையாய் பொழிந்த பிரம்மாண்ட வானம் நீ. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் வாழ்க்கை வந்து ரொம்ப அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த இடத்துல ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு உன்னோட காதல் எனக்கு அப்படின்னு சொல்றாரு. என் வனாந்தர வாழ்விடத்தில் நீ புழங்கிய இடத்தில் மட்டும் பூத்திருக்கிறது குறிஞ்சி பூக்கள். என்னோட வாழ்க்கை ஒரு காடு மாதிரி, நீ இருந்த இடத்துல மட்டும்தான் குறிஞ்சி பூ பூத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த குறிஞ்சி பூன்றது எப்பயாவது ஒரு வாட்டி தான், அந்த 12 வருஷத்துக்கு ஒரு பூக்கக்கூடிய பூ குறிஞ்சி பூ. நீ இருக்கிற இடத்துல மட்டும்தான் எனக்கு பூ பூத்திருக்குன்றது நீ இருந்த இடத்துல மட்டும்தான், உன்னோட வாழ்க்கையில உன் கூட இருந்தது மட்டும்தான் நான் சந்தோஷமா இருந்திருக்கேன் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 3வது பார்ட்டு தேடலின் குறுநகை. இந்த தேடலின் குறுநகைன்ற பார்ட் வந்து என்ன பார்ட்னா, நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையும் அழகியல தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை சிரிப்பா இருக்கலாம், ரோட்ல போற ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். இந்த விஷயத்துல இதை இப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த விஷயத்த ஆத்தர் வந்து அந்த மாதிரி பார்த்திருக்காங்க. வாழ்வின் அழகிய யதார்த்தம் வேறொன்றும் இல்லை, பிறையில்லாத நடு நிசி வானில் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருப்பது. வாழ்க்கையில எல்லாரும் நிலாவைதான் ரசிப்பாங்க, வானத்துல நட்சத்திரத்தையும் நான் ரசிப்பேன், நட்சத்திரம் நான் எப்ப ரசிக்கிறேனோ அப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப யதார்த்தமான விஷயம். எத்தனை ஆசைகள் கனவுகள் எல்லாம் நொடி பொழுதில் திசை திரும்பும் வாழ்வுக்கு தானே. நமக்கு அவ்வளவு ஆசை இருக்கு, அவ்வளவு கனவு இருக்கு, ஆனா எனக்கா ஒரு நாள் நம்ம இறந்துருவோம்ல, அந்த இறக்குறது நமக்கு அந்த தாட் கிடையாது. நம்ம வாழ போறோம், இவ்வளவு ஆசை இருக்கு, இவ்வளவு வீடு கட்டணும், இந்த மாதிரியான ஆயிரம் ஆசைகளுக்கு நடுவுல நம்ம இறக்க போற அந்த ஒரு நொடியை வந்து ஆத்தர் அழகா சொல்லியிருக்காங்க. சிந்தாமல் சிதறாமல் அன்பை தர முடிந்ததே இல்லை, எப்படியோ ஒரு துளியாவது சிந்தித்தான் போகிறது. அப்படி சிந்தி சிதறிய அன்பில் பூக்கும் புன்னகையை பூமி எங்கும் காணும் போது அலாதி சுகம்தானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் இந்த உலகத்துல எல்லாருக்கிடத்துலயும் ஒரு அன்பு இருக்கு. எவ்வளவு பெரிய கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களோட ஓரமான அந்த மனசுல அன்பு இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. ஆத்தருடைய அந்த 5வது பகுதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதின்னு நான் சொல்லுவேன். பகடை உருட்டும் படை. இது வந்து சமுதாயத்துல ஒரு அரசியல்வாதியை நோக்கி, சமுதாயத்துல வந்து ஒரு கட்சியை நோக்கி அது நடக்கக்கூடிய கொடுமைகளை நோக்கி இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு பெரிய அப்ளாஸ் இந்த இடத்துல கொடுக்க வேண்டிய விஷயம். கடைசி ஒரு கவிதை வந்து இருக்கும், என்ன அப்படின்னா, அதீதத்திற்கு தீனி போட முடியாமல் திண்டாடுகிறது ஒரு கூட்டம், அன்றாட தீனியே இல்லாமல் தடுமாறுகிறது மற்றொரு கூட்டம், நடுவே அகண்டு விரிந்த வேற்றுமை பள்ளத்தாக்கில் சமத்துவமிட்டு நிரப்புகிறது கம்யூனிசம், சமத்துவம் நிரம்ப படிப்படியாக பள்ளத்தை அகலப்படுத்துகிறது முதலாளித்துவம், பகடை உருட்டி கொண்டே வேடிக்கை பார்க்கிறது அரசியல் ஜனநாயகம், பகடையாக வேறொன்றுமில்லை பணமும் நீயும் நானும். இந்த விஷயம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயத்த வந்து யாருமே இவ்வளவு அழகா எடுத்து சொல்லிடவே முடியாது. இதை சொல்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். இந்த புக்ல இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த பகடை உருட்டும் படைன்றது வந்து சமுதாயத்திற்கு எதிரான கேள்விகள், தேடலின் உணர்ச்சின்றதுல வந்து ஒரு அழகான கவிதை. எனக்கும் கவிஞருக்கும் ஒத்துப்போன விஷயம் வந்து, ஒரு குழந்தையோட சிரிப்பு வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு சோகமா ஒரு விஷயத்த நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டே இருப்போம். அந்த இடத்துல ஒரு குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கும் போது நமக்கு அந்த உலகமே மறந்துடும். அந்த விஷயத்த ரொம்ப அழகா எடுத்து வச்சிருப்பாங்க. கவிதையை நோக்கி போகணும் அப்படின்றத வந்து எல்லா இடத்துலயுமே தன்னோட அனுபவங்களை அழகா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த கவிதை ஃபுல்லா நீங்க படிக்கணும்னு நான் வந்து விரும்புறேன். அந்த கவிதை விட்டு மீள முடியாம நான் அந்த இடத்துல இருக்கிறேன். எல்லாரும் வாசிங்க. நன்றி, வணக்கம். போ கூட்டம் போறாத, போய் வேலை வச்சியா பாரு, போய்கிட்டாரு.